மர்மோனே, அப்படி கூப்பிடாதே தே இனிமே உங்க வாயினால. என்ன மர்மோனே இப்படி எல்லாம் பேசுறிய? இப்ப இவளுக்கு இதெல்லாம் தேவையா? நான் தான் வந்த உடனே சொன்னனே அமைதியாயிரு அமைதியாயிருன்னு கேட்டாளா? வாயை மூடாம பேசி இப்ப தேவையில்லாத பஞ்சாயத்துல இழுத்து வச்சிருக்கா. இனி இவன் மூஞ்சில எப்படி இவ முடிப்பா? நானாவது வராம இருந்திருக்கலாம். தேவையில்லாம இவ வீட்டுக்கு வந்து நானும்ல மாட்டிக்கிட்டேன். கடவுளே, இப்ப என்ன நடக்க போகுதுன்னே தெரியலையே. என்ன சொன்னீங்க? என் தங்கச்சி வீடு பிச்சைக்கார பைய வீடா? என் தங்கச்சி பிறந்ததுல இருந்து அவ எப்படி வளர்ந்தவ தெரியுமா? அவ மகாராணி மாதிரி வளர்ந்தவ. ஏதோ அவளோட போதாத காலம் அவளுக்கு பிடிச்சிருக்குன்னு எவனையோ ஒருத்தனை பிடிச்சி கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அதனால மட்டும்தான் எங்க அம்மாவும் அப்பாவும் அவட்ட பேசாம இருந்தவ. மித்தபடி அவிய 2 பேருக்கும் என் தங்கச்சினா உயிர். என்னை விட அவளதான் அவியலுக்கு ரொம்ப பிடிக்கும். யாரு மேல அதிகமா பாசம் இருக்கும் அவிய மேலதான் அதிகமா கோபம் படுவாவ. அதனாலதான் எங்க அம்மாவும் அப்பாவும் பேசாம எதையும் கொடுக்காம இருந்தாவ. நீங்க பாட்டுக்கு எந்த உண்மையும் தெரியாம உங்க வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு கிடக்கிய. இல்ல மர்மோனே, அது வந்து போது நிறுத்துங்க தேய். நான் தான் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தானே இருந்தேன். நானும் சரி நீங்க இதோட பேச விடுவியா அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டே இருக்கேன். நீங்க நிப்பாட்ட மாதிரியே இல்லையே. உங்க மவளை நீங்க வளர்த்ததை விட என் தங்கச்சியை நாங்க பல மடங்கு அதிகமா செல்லம் கொடுத்துதான் வளர்த்துருக்கோம். அவ வீட்டுக்கு போனா என் மவ ராணி இல்ல மகாராணியா தான் வாழுவா. மர்மோனே, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. நான் போதும் என்ன தேய் சொல்ல? நிறுத்துங்க. நீங்க எந்த அர்த்தத்துல சொன்னாலும் அது தப்பு தப்பு தான். மர்மோனே, நானும் என் பேத்தி மேல அதிகமா பாசம் வச்சிருக்கேன்ல. அதனாலதான் ஏதோ ஒரு கோபத்துல அவட்ட அப்படி பேசிட்டேன். மித்தபடி உங்க தங்கச்சி அசிங்கப்படுத்தி பேசணும், அவளை குறைச்சு பேசணுங்கிறதுலாம் என் நினப்பு இல்ல. என் மவ மேல பாசம் இருந்தா இன்னொரு சில குறை சொல்லிதான் அதை நீங்க காட்டுவீங்களா? இல்ல மர்மோனே, நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்கங்களா? சொல்லுங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு நானும் பாக்குறேன். இங்க பாருங்க மர்மோனே, நம்ம பிள்ளை இங்க நல்ல வசதியா வளர்ந்த பிள்ளை. அங்க போனா ஒரு குடிசை வீட்டுல தானே தங்கி இருக்கணும். அவ நினைச்ச மாதிரி இருக்க முடியாது. அதனாலதான் நான் அப்படி சொன்னேன். அதுவும் போக உங்க தங்கச்சி வீட்டுல ஆடு மாடு கோழின்னு எல்லாம் வளர்க்குறாவ. நாளைக்கு இவ மருமவளா போனா இவ தானே அதெல்லாம் பார்க்கணும். அதனாலதான் என் பேத்தி ஏன் கஷ்டப்படணும் அப்படின்னு அப்படி சொல்லிட்டேன். அததான் நான் அப்படி சொன்னேன், நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டிய. அதெல்லாம் என் தங்கச்சி அப்படி ஒன்றும் கஷ்டப்படுத்த மாட்டா. அப்படியே என் பிள்ளை செஞ்சாலும் நான் சந்தோஷம் தான் படுவேன். அவ போற இடத்துல எப்படி இருக்கணுமோ அப்படிதான் அவ இருக்கணும். பிறந்த இடத்துல நல்ல வசதியா வாழ்ந்தே இங்க வந்து வேலை பார்க்க மாட்டேங்கலாம் சொல்லக்கூடாது. அவிய வீட்டு வேலையை அவியவே தான் பார்க்கணும். அதுல என்ன கஷ்டம் வந்துட போகுது? இங்க பாருங்க மருமவனே, நீங்க பேசுறது ஒன்றும் சரியில்லை. அந்த பிள்ளை எப்படி மகாராணி மாதிரி இந்த வீட்டுல வளர்ந்துக்கிட்டு கிடக்கு. அதை கொண்டு போய் உங்க தங்கச்சி வீட்டுல தள்ளலாங்கிறிய. எக்க என்ன டீ எக்க விடுக்க. அவியலே கோபமா இருக்காவ. மேற்கொண்டு பேச பேச கோபம் தான் வரும், பிரச்சனை தான் வளரும். சரின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போ. நீ என்கிட்ட சொன்னதும் தப்பு தான். அந்த பிள்ளைய பத்தி நம்ம அப்படி குறைச்சி பேசியிருக்க கூடாது. சரின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போக. அப்புறம் நாளை பின்ன அவட்ட பேச முடியாத அளவுக்கு பேசி சண்டை வந்துட போகுது. போனா போட்டும் டீ, எனக்கு என் பேத்தி தான் முக்கியம். பெரிய இவர் கணக்கா தான் குடிச்சிட்டு கிடக்காரு. எக்க சொல்றத கேளுக்க. நீ சும்மா இருட்டி, உனக்கு என்ன தெரியும்? இங்க பாருங்க மர்மோனே, நீங்க பேசுறது ஒன்றும் சரியில்லை. என் பேத்திக்கு நல்ல வரன் வந்திருக்கு. அந்த வீட்டுல தான் அவளை கட்டி கொடுக்கணும். நீங்க தேவையில்லாமலாம் பேசி அதை கெடுத்து விட்டுறாதீங்க. அவ நல்லபடியா வாழணும் தான் நாங்க எல்லாரும் ஆசைப்படுறோம். நீங்களே அதுல மண்ணலி போட்டுறாதீங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். யாரு? நானா என் மவ வாழ்க்கையில முன்னள்ளி போட போறேன்? அவளுக்கு எந்த இடம் பிடிச்சிருக்கோ யாரை பிடிச்சிருக்கோ அவனை தான் நான் என் பிள்ளைய கல்யாணம் பண்ணி வைப்பேன். சும்மா காசு பணம்னு அதுக்காகலாம் என் பிள்ளைய கட்டி வைக்க முடியாது. இவ்வளவு நாள ஏன் உங்க மவளுக்கு முத்துமாரியா பிடிக்கலங்கிறது எனக்கு இப்ப கொஞ்ச நாளைக்கு மேல தான் தெரிஞ்சிச்சு. என் பிள்ளைக்கு அவனை பிடிச்சதுனால மட்டும்தான் அவளுக்கு அவனை பிடிக்காம இருந்திருக்கு. எப்படி அவளுக்கு இப்படி ஒரு குணம் வந்துச்சுன்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். உங்ககிட்ட இருந்தா வந்திருக்கும் போலயே. இப்ப என்ன சொல்ல வாரிய? என் கண்ணு முன்னாடில என் பேத்தி வாழ்க்கை அழியறதை என்னால பாத்துட்டு இருக்க முடியாது. இருக்க முடியாதுன்னா கிளம்பி உங்க வீட்டுக்கு போங்க. சும்மா தேவையில்லாதெல்லாம் பேசிக்கிட்டு. ஏங்க என்ன என்னங்க பிரச்சனை? எங்க அம்மா கிட்ட என்ன பேசிட்டு இருக்கிய? என்ன இவ்வளவு நேரம் நல்லா தானே கோவப்பட்டு பேசிட்டு இருந்தா, திடீர்னு அழுதுட்டா? எம்மா, இருந்தாலும் இவளும் பெரிய வித்தக்காரியா தான் இருப்பா போல. மவனுக்கு மருமவனுக்கு இடையில சண்டையை முட்டி விட்டுருவா போலயே. நம்ம என்ன ஏது இவ ஊருக்கு வந்திருக்காளேன்னு தானே பார்க்க வந்தோம். நம்ம வந்த நேரத்துல எப்படி சண்டை ஓடணும்? கடவுளே, நான் என்ன செய்வேன்? என்ன விட்டா நான் வீட்டுக்கு ஓடிடுவேனே. என் மருமவ போகும்போதே சொன்னா, இன்னைக்கு உங்களுக்கு நேரமே சரியில்லையாமத்தே, ஜோசியக்காரன் சொன்னான் டிவியில அப்படின்னு. நான் கேட்டனா, கடவுளே, இப்ப இங்க வந்துல மாட்டிக்கிட்டேன். எப்படி இங்க இருந்து தப்பிச்சு போகனே தெரியலையே. என்ன எந்திரிச்சிட்டா? நம்மளும் எந்திரிப்போம். முடிஞ்சா அப்படியே வீட்டுக்கு பின்னாடி கூடி ஓடி போயிடணும். வாமா, நான் பெத்த மவளே வா. உன் வீட்டுக்காரி என்ன என்னெல்லாம் பேசிட்டாரு தெரியுமா? ஏமா, என்ன சொன்னாரு? அவருக்கு நான் இங்க இருக்கதே பிடிக்கலையா. என் பேத்தி வாழ்க்கைய நான் தான் கெடுக்கிறேனா. அது மட்டும் இல்லாம இந்த குடும்பம் விளங்காம போறதுக்கு நான் தான் காரணமா. இதா அந்த பைய சொல்லல. ஆனா இவ இப்ப பண்றத பார்த்தா கரெக்ட் தான். இவளாலதான் இந்த குடும்பம் விளங்காம போகுது. ஏம்மா, என்னம்மா சொல்ற? அவர் ஏமா அப்படிலாம் பேச போறாரு? ஏம்மா, நீ என்ன நம்பலையா? உடனே என் துணியெல்லாம் எடு, நான் வீட்டுக்கு போறேன். இங்க நான் இருந்து என்னத்துக்கு? யாருக்கு என் மேல நம்பிக்கையே கிடையாது. இங்க இருந்து நான் என்னத்த பண்ணேன்? ஏம்மா, இப்படிலாம் பேசாதம்மா. எனக்கு தான் மனசு கஷ்டமா இருக்கு. எனக்கு தாட்டி மனசு கஷ்டமா இருக்கு. என் பேத்தி வாழ்க்கையை நானே கெடுக்கிறேன்னு சொன்னா
எனக்கு மட்டும் என்ன குளு குளுனா இருக்கும். அதுவும் போக நீ கோவப்படுற பத்தியா, அது எல்லாத்துக்கும் நான் தான் காரணமா. இந்த முத்து மாதிரி பையன் மேல நீ கோவப்பட்டதுக்கெல்லாம் நான் தான் காரணமா. என்னாலதான் நீ எப்படி கோவப்பட்டு பேசுறியா? நான் சொல்லி கொடுத்ததா நீ எப்படிலாம் பேசுறியா? உன் வீட்டுக்காரி என்னெல்லாம் பேசிட்டாரு தெரியுமாட்டி? நீ இவ்வளவு நேரம் எங்க இருந்தா? ஏ அம்மா, என்னத்தெல்லாம் சொல்றா? இம்புட்டு நாளா வெளியில இருந்து பார்த்துட்டு இவள் நல்லவன்ல நம்பி தொலைஞ்சிட்டோம். இவளெல்லாம் ஒரு குடும்பத்துக்குள்ள விட்டா ஒரு குடும்பம் 4000 போலயே கடவுளே. இந்த பேதி எடுப்பா சொல்றான்னு நானும் 2-3 தடவை என் மருமவளை பிடிச்சி திட்டிருக்கேன். எல்லாம் சும்மா தான் சொல்லியிருப்பாளோ? என் மருமவ அப்பவே சொன்னா, இந்த கிழவி சரி கிடையாது, அவ பேச்ச கேட்டு எதுவும் கேட்காதியே வைக்காதியேன்னு. நான் தான் கேட்காம விட்டுட்டேன். ஒரு பொம்பளை இவளுக்குள்ள சண்டை எடுத்து விட முடியுங்கிறது இவளை வச்சுதானே எனக்கு தெரியுது. கடவுளே, என்ன ஜென்மமோ இவெல்லாம். ஏங்க என்ன எதுக்குங்க இப்ப இவ்வளவு கோபப்படுறிய? உங்க அம்மா என்னெல்லாம் சொல்றா பாரு. நான் பேசாதெல்லாம் பேசுனேங்கிறவ. எங்க நீங்க எதுவும் சொல்லாமையா எங்க அம்மா அப்படி கண்ணீர் வடிச்சிட்டு நிக்கிறா? உங்க அம்மா பேசுறதுனாலதான் நானும் பேசிருக்கேன். அதுவும் உங்க அம்மா சொல்ற மாதிரிலாம் நான் எதுவும் பேசல. அவியதான் சொன்னாவ, என் பேதிக்கு நடக்கிற கொடுமையில நான் இங்க இருந்து பாத்துட்டு இருக்க முடியாது அப்படின்னாவ. அதனாலதான் நானும் சரியா போய் இருக்க முடியாது போங்கன்னே. எதுக்கு அப்படி சொல்றீங்க? உங்களுக்கு எங்க அம்மா பார்த்தா எப்படி தெரியுது? அவளே வயசான நேரத்துல எங்களை பார்க்கணும் தானே இங்க வந்திருக்கா. சும்மா அவளை போய் வீட்டுக்கு போன்னு சொல்லிருக்கிய. உங்க அம்மா என் தங்கச்சியை பத்தி என்னெல்லாம் பேசினாவன்னு தெரியுமா உனக்கு? கடவுளே, தங்கச்சி தங்கச்சி தங்கச்சி, ஊர் உலகத்துல எவனுக்கு இல்லாத தங்கச்சி தான் உங்களுக்கு இருந்திருக்கு. எப்ப பார்த்தாலும் தங்கச்சி, எதை எடுத்தாலும் தங்கச்சி. ஏன் ஊர் உலகத்துல எவனுக்குமே தங்கச்சி இல்லையா? தேவையில்லாம பேசாத. உங்க அம்மா என்னெல்லாம் பேசினாவன்னு தெரியுமா? ஏன் அப்படி என்னத்த பேசுறேங்க அம்மா? என் தங்கச்சி குடும்பம் ஒரு பிச்சைக்கார குடும்பமா. அவிய வீட்டுக்குலாம் பிள்ளைய கட்டி கொடுத்தா கஷ்டம் தான் படும். என் பேசி ராணி மாதிரி வாழ வேண்டியவ அப்படி இப்படின்னு பேசுறாவ. என் பிள்ளை ராணி மாதிரி வாழ வேண்டியவதான். அதுக்காக என் தங்கச்சி குடும்பத்தை உங்க அம்மா இப்படி எல்லாம் பேசுவாங்களா? ஏன் பேசினா என்ன தப்பு? உள்ளதானே பேசிருக்கா. ஏதோ நடக்காத பேசுனது மாதிரி குதிச்சுக்கிட்டு போறீரு. இங்க பாரு, உனக்கே தெரியும் என் தங்கச்சியை பத்தி பேசினா எனக்கு எவ்வளவு கோவம் வரும்னு. தேவையில்லாம நீயும் சேர்ந்துக்கிட்டு பேசாத. நீங்க எதுக்கு எங்க அம்மா அப்படி பேசுனீங்க? உங்க தங்கச்சியை பத்தி பேசினா அவ்வளவு பெரிய மனசு நீங்க பேசுறீங்களா? யாரா இருந்தாலும் என் தங்கச்சியை பத்தி பேசினா நான் பேசதான் செய்வேன். நீயும் ஒரு விஷயத்த நல்லா கேட்டுக்க. என் பிள்ளைக்கு யார பிடிச்சிருக்கோ அவனை தான் கட்டி வைப்பேன். அதை விட்டுட்டு நீயும் உங்க அம்மையும் சேர்ந்துக்கிட்டு என் பிள்ளைக்கு பிடிக்காத யாரையாச்சும் புடிச்சு கட்டி வைப்போன்னு நினைச்சிய வேற நடக்கிறதே வேற. எங்க அம்மா எதுக்கு வீட்டை விட்டு வெளியே போச்சு? நீ அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. இப்ப அவ போறேன் நிக்கிறாள்ல. போனா போட்டு விடு. போட்டுமா? ஆமா, என் தங்கச்சியை பத்தி தேவையில்லாம பேசினா யாரும் இந்த வீட்டுல இருக்க கூடாது. போறதா இருந்தா போட்டு விடு. ஏங்க பேசாம போயிரு, அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. பாத்தியாட்டி, நீ இருக்கும் போதே உன் வீட்டுக்காரி என்னெல்லாம் பேசுறாருன்னு பாத்தியா? எம்மா ஏமா உனக்கு நான் தான் உன்ட்ட சொன்னோம்ல, அவிய தங்கச்சியை பத்தி பேசினா அவருக்கு கோவம் வரும், நீ பேசாதன்னு உன்ட்ட எத்தனை தடவை சொன்னேன். நீ ஏமா இப்படி பண்ற? ஏட்டி நான் ஒண்ணுமே பேசலட்டி. நீ தோசை ஊத்தி கொடுக்க போறேன்னு போனா அப்பதானே இவ வந்தா. ஆமா, இவ வந்ததுக்கு அப்புறமா மாப்பிள்ளை வீட்டுக்காரியே வந்துட்டு போனாவல நல்ல இடமான்னு கேட்டா ஆமா நல்ல இடம்னு சொன்னேன். அப்பதான் இவ சொன்னா, உங்க மருமகனுக்கு தங்கச்சி வீட்டுல இருக்குல்ல, அவிய கோச்சுக்க மாட்டாவலான்னு கேட்டா. அவ என்ன கோச்சுக்கிட்டு அவியலுக்கு என்ன வசதியா இருக்கு? என் பேத்தியெல்லாம் மகாராணி மாதிரி வாழ வேண்டியவ அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு உன் வீட்டுக்காரர் குதிச்சுக்கிட்டு வந்துட்டாரே. ஏம்மா நீ அவியலை பத்தி என்னத்த சொன்னாலும் அவர் அப்படித்தாம்மா வருவாரு. நீ அவிய தங்கச்சியை பத்தி இங்க வச்சு எதுவும் பேசாதம்மா. அவர் இப்ப பார்த்தேலாம் எப்படி கோவப்பட்டு போறாருன்னு. எனக்கு இதுக்கு மேல இங்க இருக்கிறதுக்கு மனசே இல்லட்டி. நான் வீட்டுக்கு போறேன். அங்க எனக்கு கிடக்க வேலைக்கு நான் இங்க வந்து உங்களை பார்க்கணும்னு வந்தேன் பாத்தியா? ஏன் தப்புதான். இப்ப நீயும் உன் வீட்டுக்காரோட சேர்ந்துக்கிட்டு அவளை பத்தி பேசாதன்றல்ல. நான் பேசவே இல்லையட்டி. அப்புறம் பேசாதன்னா நான் என்னத்த பதில் சொல்லுவேன்? சரி விடுமா, நான் அவர்கிட்ட என்ன ஏதுன்னு பேசிக்கிறேன், நீ இங்கே இரு. இல்லட்டி எனக்கு மனசே இல்லை, நான் வீட்டுக்கு போறேன். இந்த லட்சணத்துல என் வீட்டுக்கார வேற நான் அங்கிருந்து வர சொல்லிட்டேன். அவருக்கு ஒரு போனை போட்டு வேணா நீங்க வராதீங்கன்னு சொல்லணும். ஏம்மா அப்படிலாம் பேசாதம்மா, நீ இருந்தா தானே எனக்கு நல்லா இருக்கும். நீ இங்கே இருமா, அப்பாவையும் வர சொல்லு. அழாதம்மா கண்ணத்தோட. என்னமோ போட்டி, உனக்காகவும் அவளுக்காகவும் தான் நான் இங்க வந்து கிடைக்கேன் அப்பக்கப்ப. இல்லைன்னா இந்த வீட்டு பக்கமே நாளா எட்டி பார்க்க மாட்டேன். ஏமா இது வரைக்கும் அவிய உன்னை ஏதாச்சும் சொல்லியிருக்காவலாமா? இன்னைக்கு ஏதோ நீ அவிய தங்கச்சியை பத்தி பேசிட்டேன்னு கோவப்படுறாரு. விடு, நீ அதெல்லாம் போட்டு பெருசா எடுக்காதம்மா. சரி நீ போ, நீ போய் உன் வேலையை பார்ப்போ. எம்மா இவளுக்குலாம் ஆஸ்கர் அவார்டே கொடுக்கலாமா? என்ன நீ நடிக்கா? இந்த இடத்த விட்டு நம்ம காலி பண்ணணும். எம்மாடி? சொல்லுங்க சித்தி. நான் வாரம்மா, என் மருமவ தேடுவா. ஏன் இப்பதானே வந்தா, கொஞ்ச நேரம் இரு. இல்லக்கா, என் மருமவ தேடிட்டு இருப்பா. மத்தியானத்துக்கு காய் வேற வரும்போது வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருக்கேன். நான் போகையில வாங்கிட்டு போகணும். நான் போறேன்க்கா. ஏடி இவ ஏன் இப்படி போறா? ஏம்மா நீ வாமா, நீ வந்து கொஞ்ச நேரம் பாடு. சரி டி, நீ போ. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருந்த குடும்பத்தில் ஒரே நிமிஷத்தில் இந்த கிளவி என்ன நீ கொளுத்தி போட்டுருச்சுன்னு. இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காம நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்கள் எல்லாமே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க விடுங்க. நம்ம ட்வின் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ட்வின் தமிழன் ஃபேமிலியில் ஒரு மெம்பராக மாறிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.